நான் புருடா கூட இல்லைங்க, உண்மையை சொல்ல போகிறேன். நான் புருடா விட மாட்டேன். ஸ்டாலின் சாரு மாதிரி கதை சொல்ல மாட்டேன். பொய்யான கதைகளை கூற மாட்டேன். 5 வருஷம் அவர் பொய்யான கதையை சொன்னார். எந்த திட்டங்களை அவர் நிறைவேற்றலை, இவர் நிறைவேற்ற போகிறார். இப்போ பாருங்கள் பேசுகிறாரு. லஞ்சம் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் அரசின் நலத்திட்டம் போய் சேரும். லஞ்சம் இல்லாமல் ஒவ்வொரு அரசு நலத்திட்டங்கள் வீட்டு வாசல் போய் சேரும். இந்த 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 மொல்லை மாதிரி முடிச்ச வைக்க நிற்கிற ஆளுவெல்லாம் பாருங்கள். மொல்லை மாதிரி முடிச்ச வைக்குவ இவங்க 200 சீட்டே வரட்டும். திமுக ஆட்சிக்கு வேணாம், ஏடிஎம்கே வரல, இவங்களே வந்துட்டாங்க. ஊழலற்ற ஆட்சியை அமைப்போம். இந்த மொல்லை மாதிரி ஊழலை வச்சு அமைப்பங்களா நீங்கள்? இருக்கிற ஆளுவெல்லாம் ஒரு அரசியல் அனுபவம் இல்லாத வேட்பாளர்கள். இங்கே 200 சீட்டு வந்துட்டங்க. சரி, ஆட்சி மாற்றம் வருது. இவங்க ஊழலற்ற ஆட்சி அமைப்போம். இந்த ஆளுவலை பாருங்கள், வேட்பாளர்கள்லாம் எப்படி நிற்கிற ஆளுவலை பாருங்கள். ஃபஸ்ட்டு இதெல்லாம் யார் புருடா விட்றா, யார் கட்டுக்கதை விட்றா? லஞ்சம் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் அரசின் நலத்திட்டம் போய் சேரும். இது ஏதோ ஸ்டாலின் சார் விடுற கதை மாதிரி இல்ல. இது ஸ்டாலின் சார் விடுற கதை மாதிரி இல்லை. ஸ்டாலின் சார் 5 வருஷம் கதை விட்டார். எந்த திட்டங்களும் செய்யலை. இவர் செய்ய போகிறாரு. ஒன்றுனா ஹீரோவை ஆக்கி, ஒன்றுனா மொல்லை மாதிரி முடிச்சு வைக்கலாம், உன்னை பெரிய ஆளைக்கு விட்டானுல. எல்லாம் திமிரில் பேசுவேன் நீ. தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு வழங்கப்படும். ஐயோ, சிரிப்பு தான் வருது. தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிறவங்களாம் சிட்டிசன் ஆகல, இவங்க தான் சிட்டிசன் கார்டு கொடுக்க போகிறாங்க. அப்படி வருது அர்த்தம். தமிழ்நாட்டுக்கு சிட்டிசன் கொடுக்க போகிறாங்களாம். இப்போ இருக்கிறவங்கலாம் சிட்டிசன் இல்லை, எல்லாம் அகதிகள். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கலாம் புதுசாக கதையை விடுறாங்க. கம்பி கட்டுற கதைலாம் என்னமோ சொல்லுவானுல, கம்பி கட்டுற கதைலாம் அளக்குறான். அறிவியல் பூர்வமா சாத்தியமான ஒண்ணுதான் இப்போ நான் சொல்லி. அறிவியல் பூர்வமாக பாக்கியெல்லாம் முட்டாளு. இவர் அறிவியல் பூர்வமாக சொல்லி